உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை ஐஸ்வர்யவானா மாற்ற போறார், உனக்கு காரு தராரு, பங்களா தராரு, பிரைவேட் ஜெட்டு தராரு அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தனை சபைக்குள்ள இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவன் சபைக்குள்ள வரும்போது கொஞ்சம் கடன் பிரச்சனையில இருக்கான், கண்ணீரோடு, ஃபேமிலி ப்ராப்ளம் அது இதுன்னு நிறைய இருக்கான். அவன் 1 வருஷம் சர்ச்சுக்கு வரான், அவனுடைய பிரச்சனைகள் எதுவுமே மாறல. 2 வருஷம் வரான், மாறல. அவன் திடீர்னு சர்ச்சுக்கு வரல. என்னன்னு போய் கேட்டா, நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நல்லா தான் இருந்தேன். இப்ப நான் சபைக்கு வந்த பிறகு தான் இன்னும் எனக்கு பிரச்சனை அதிகமாயிட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப தப்பு யாரு மேல தப்பு? போதிச்ச சத்தியத்த தவறா சொன்ன என் மேல தப்பா? இல்ல அவன் மேல தப்பா? நான் கரெக்ட்டா சொல்லியிருக்கணும்ல. "அப்பா நீ ஆசீர்வாதம் பெறுறதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அதுக்கு வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அவருக்காக நீ எதுவுமே செய்யாம ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது." அப்படின்றத நான் தெளிவா முதல்லயே சொல்லியிருந்தேன்ல. நான் சும்மா கூட்டத்த சேர்க்கணுன்றதுக்காக, நான் சம்பாதிக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் சொல்லி, என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணி, நான் அப்படி பண்ணக்கூடாதுல்ல.